இந்த இரவு வேலை நித்திர செய்யும் நேரத்தில் அழைத்திருக்கிறாய், ஏது விஷயம் நான் கேக்குறேன் கண்ணே. இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, முழு நிலவு. முழு நிலவுல இரவு பகல் போலவே தோன்றுகிறது. அதனால இந்த குலத்த நேரத்துல என்ன தொழில் செய்தா நாடு நல்லா இருக்கும், நாட்டு மக்கள் நலமாக இருப்பார்கள், நாம நலமாக இருக்கலாம். அப்பா, இந்த இரவு நேரத்தில் இந்த மாதிரி யோசனையை கேக்குறீங்க. நம்ம நாட்டில் இருக்கும் நிலம் இருக்கிறது, அதில் விவசாயம் செய்து நம்மளுடைய நாட்டு மக்களுக்கெல்லாம் கொடுத்தா நாம நலமாக இருக்கலாம். அப்பா, நம்மளுடைய நிலத்திலேயே உழவடை செய்து வேளாண்மை செய்து வேளாண்மை அறுவடை செய்து நாட்டு மக்கள் குடிமக்களுக்காக பஞ்சத்தை தீர்த்தா நாட்டு மக்களும் நலமாக இருப்பார்கள், நாமளும் நலமாக இருக்கலாம். ஆகட்டும்பா, நீடோடி காலம் வாழ்ந்திருப்பாய். போய் தம்பி அழைத்து வா. தம்பி அப்பா, வணக்கம்ப்பா. கண்ணி, நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரப்பா. எனக்கு தூங்கப்பா ஒரு சின்ன விஷயம் தான், வேற ஒண்ணு. நீ அப்புறம் பிறகு தூங்க. என்னப்பா விஷயம் கண்ணே? சித்ரா பௌர்ணமி முழு நிலவு. இந்த இரவு நேரத்துல, இந்த குழந்தை நேரத்துல என்ன தொழில் செய்தா நாம நல்லா இருக்கலாம், நாட்டு மக்கள் நலமாக இருப்பார்கள். இந்த பகல் மாதிரி இருக்கிற நிலா வெளிச்சத்துல என்ன தொழில் செய்தால் வருங்காலத்தில் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறீங்களா? அப்பா, இந்த வருங்காலத்தில் தொழில் செய்தால் அதாவது காட்டுக்கு வேட்டையாடு போவதே சிறந்தது நினைக்கிறேன்ப்பா. குடிமக்களுடைய குறையை தீர்க்க குடிமக்கள் செய்யும் வேளாண்மையை பிறக ஜாதிகள் அளிக்கிறது. அதனால நாம் ஒரு நாடாளும் மன்னன் இரவு நேரத்தில் வேட்டையாட சென்று குடிமக்களுடைய குறையை தீர்த்தா குடிமக்கள் நலமாக இருப்பார்கள். ஆமாப்பா, குடிமக்கள் நலமாக இருந்தா தானே அரசன் நல்லா இருக்க முடியும். அதுவே சிறந்த தொழிலாக நினைக்கிறோம்பா. ஆகட்டும்டா கண்ணி, நல்ல யோசனை. நீ போய் நித்திர செய். அப்பா, தூக்கு வருதுப்பா. அடுத்த இங்கே கொண்டாடு தூக்கி போட்டா உள்ள போய் ஊம்படா போடா. தூங்குறேன்னு சொன்னடா. போறடா. அடுத்த தம்பி அழைத்து வா. மகாராஜா, உங்க 6 பசங்களையும் கேட்டீங்க. உங்க மந்திரி நான் ஒருத்தர் இருக்கிறேனே, என்ன கேட்க மாட்டீங்களா சாமி? என்ன சாமி நீங்க அல்ப கூதியாக்குறீங்க? சரி விடு, என்ன கேளுங்க சாமி. சூப்பரான நிலா. மந்திரியாரே, ஐயா சாமி மகாராஜா, இந்த சித்ரா பௌர்ணமி முழு நிலா வெளிச்சத்துல இந்த குழந்தை நேரத்துல என்ன இரவுல என்ன வேலை செய்தா நலமா வாழலாம்? சாமி, நாம என்ன தெரியுமா பண்றோம்? இந்த முழு நிலவு ஆளுக்கு எல்லாம் ஆளுக்கு ஒரு வலையை எடுத்து தோல் மேல போட்டுக்கிறோம். சரி, பெருக்கா வங்கு எங்கெங்க இருக்குதோ, எப்படிங்க பெருக்கா வங்கு எங்கெங்க இருக்குதோ அங்கங்கெல்லாம் ஒவ்வொரு முட்டி வச்சு ஊதலாம். நம்ம அரண்மனையில சொட்ட நாய் நிறைய இருக்குது. அதை நம்ம கூட்டிட்டு போய் பெருக்கா வேட்டை ஆடலாம் சாமி. நல்லா இருக்கும். பெருக்காங்கறி காலையில வறுத்து ஒரு அரை கட்டிங் போட்டு நல்லா இருக்கும். போய் உட்கார்றா. ஐயா, 6 பிள்ளைங்களும் கேட்டாச்சு. சரி, கடைசி மகன். ஆசைக்கேற்ற மகன். ஆசைக்கேற்ற மகன். ஆமாங்க, கடக்குட்டி. கடக்குட்டி. ஆமா, என் அன்பு மகனை பிரதாபனை உன் தந்தையார் அழைத்தார் என்று அது சீக்கிரம் அழைத்து வா. அவன் தாங்க நாட்டு மக்களுக்கு நல்ல சொல்லுவான்னு நினைக்கிறேன். எப்பா, அறிவான பையன், அழகுள்ள பையன். நேரம் இரவும் பகலும் பிரதாபனும் நானும் இணைப்பிரியாம இருக்கிறோம். என்னுடைய புத்தி தானே என் மகனுக்கு இருக்கும். ஆமா சாமி. அதனால இந்நேரத்துக்கு தூக்கம் வரலையா சாமி? எனக்கா? எப்பா, நான் எப்படி தூங்க முடியும்? நாட்டில் அரசன்னா சில பல சட்ட சிக்கல்கள் இருக்கும். ஆமா சாமி. அதனால என் மகன், இளைய மகன் பிரதாபனை உடனடியாக அழைத்து வா. ஆகட்டும் ஐயா. போய் வா.